நேரிலே சென்று சந்தித்து ஒன்றிய பிஜேபி அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்து சொல்லியும் தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து வழங்காமல் மறுத்து வருவதையும் கீழடி உள்ளிட்ட நம்மளுடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கு காலம் தாழ்த்துவதும் மறுப்பதும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த 4 ஆண்டுகளில் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்திட்ட பல்வேறு சாதனை திட்டங்களையும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டுகளில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் 10 தொகுதிகளும் எதிர்க்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முன்னின்று கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தினுடைய தலைவருடைய முன்னெடுப்பை இல்லந்தோறும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளை தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு இந்த 10 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3117 பூத்துகளிலும் பூத்து வாரியாக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய BLA2 பூத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்திருக்கக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் பூத் இளைஞர் அணி பூத் மகளிர் அணி இந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீடு வாரியாக சென்று மண் மானம் மொழி காப்பதற்காக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்து வருகின்றார்கள். முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்று இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு அனைத்து குடும்பங்களும் தமிழ்நாட்டில் ஓரணியில் நிற்கிறது. நம்மீது தாக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நம் உரிமைகளை நம்முடைய மண் மொழி மானத்தை காக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். எனவே ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகங்களை நாட்டு மக்களிடத்திலே தோலுரித்து காட்டி பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய வழியில் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற நாளைக்கு மாலை 3 கழக மாவட்டங்களிலும் கோவை மாநகர் மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம் 3 மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன. நாளை மறுநாள் 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு 3117 வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவரவர் பூத்திற்கு சென்று வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்க இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து ஏறத்தாழ 32 லட்சம் வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் 31,85,000 பேர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பது என்ற இலக்கை நிர்ணயித்து தலைவருடைய களங்களில் முழுமையாக இந்த பணிகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகல. நீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்க சொல்றதெல்லாம்
அவங்கவுங்க பிடிச்ச இடங்கள்ல அந்த ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர யாரும் எங்க இருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்கா? நீங்களா கட்சியான பிறகு அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்துக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சேர்த்துட்டாங்க, ஆன்லைன் அப்ளையா காட்டிடுறாங்க. அதாவது நீங்களா உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லயும் அது போல சூழல்லாம் இல்லை. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து மகளிர்கள் தொடங்கி 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமத்தொகை கொடுக்கறாங்க. 41 லட்சம் படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. 57 பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டில். அதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள், அதில் பயனடைஞ்சவங்க. இப்படி தொடர்ச்சியா சாதனை திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோட தான் சார் இருக்காங்க. எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் பாக்குறீங்க. இளைஞர்கள் எங்களோட தான் இருக்காங்க. இளைஞர்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டுங்க. நான் முதல்வன் யாருக்கான திட்டம்? தமிழ் புதல்வன் யாருக்கான திட்டம்? புதுமை பெண் யாருக்கான திட்டம்? இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான திட்டம். தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றன. கழகத்தினுடைய இளைஞரணி, கழகத்தினுடைய மாணவரணி, கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுடைய இளைஞரணி செயலர் போட்டுதலுக்குரிய சின்னவர் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் நீங்க பாக்குறீங்க. மிக உற்சாகமான வரவேற்பை தரக்கூடிய இளைஞர்கள் பங்கு பெற்று அதுல சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். நீங்க இன்னொரு கட்சிக்கு விளம்பரம் தேட வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏதோ செவிவெளி செய்தியில டீ கடையில பேசுறதுல உங்களுக்கு விவாதத்துக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக கூடிய கருத்துக்கள் வேண்டாம். அதனால நாங்கள் அல்ல பொதுவா சொல்ற பிறகு நீ அதாவது கட்சியிலிருந்து வந்தவங்க உடனடியா துணை முதல்வரை சந்திக்கிற வரைக்கும் ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற அதாவது துணை முதல்வர் யாரு போனாலும் நீங்க போனாலும் பாப்பாங்க. நீங்க போனீங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் நீங்க உள்வாங்க. துணை முதலமைச்சர் யாரு போனாலும் சந்திப்பாங்க. ஏன் சந்திக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். திமுக இருக்கிறவங்களே பாப்பாங்க சார். நீங்க ஒரு தவறான கருத்தை நீங்க முன்னெடுக்க கூடாது. ஒரு சமூக வலைதளங்கள்ல அதாவது ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்குங்காட்டி நீங்க அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போக வேண்டாம். துணை முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாவட்டத்தை பொறுப்பாக்க சொல்லி தலைவர் என்ன அனுப்புறாரு. மாவட்ட இருக்காங்க இன்னைக்கு ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. 300 பேர்த்தையும் தான் நான் பாக்குறேன். அதுல புதுசா வந்தவங்க பழசா வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறது இல்ல. பொதுமக்கள் யாரும் பாக்குறது இல்ல. எல்லாத்தையும் பாக்குறவங்க எல்லாத்தையும் பாக்குறேன். துணை முதலமைச்சர் அப்படிதான் பாக்குறாங்க. ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பாக்குறாங்க, புதுசா சேர்ந்தவங்களையும் பாக்குறாங்க, பொதுமக்கள் வந்தாலும் பாக்குறாங்க. விளையாட்டுத்துறையில் ஆர்வமா வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்கறாங்க. அதனால யாரும் இதுல மாற்று கருத்து கிடையாது. அது இவர் பெருசா யாரோ 2 பேரும் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை ஒரு பெரிய கருத்தா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்னைக்கு செய்தி அதுதான் முன்னெடுத்திருக்கிறோம். அதைத்தான் முன்னெடுத்து கொண்டு போறோம். அதுல சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். காலையிலிருந்து 3 மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்திச்சு அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போறோம். எவ்வளவு உறுப்பினர் சேராங்கிறது பொறுத்திருந்து பாருங்க. மிக சிறப்பா நடக்க போகுது. நான் இன்னும் ஒரு தெளிவா சொல்றேன். கடந்த முறை 10 தொகுதிகளிலும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்குவதற்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் எம்பி பக்கத்திலே தான் இருக்காங்க. மக்கள் வாக்களித்தானே வெற்றி பெற்றாங்க. காவலர் தாக்கப்பட்டு ஒரு திறந்திருக்கிறாரு. இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு தான் மொழி பிரச்சனை, கீழடி விவகாரம், தொகுதி மறுசீரமைப்பு இது போன்ற பிரச்சனைகளை திமுக பிரச்சாரமா செய்யறது. மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? கீழடி பிரச்சனை அதை அவங்க ஒத்துக்கிட்டு வெளியிட்டு இருந்தா நாங்க ஏன் அந்த கருத்து சொல்ல போறோம்? நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது. அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது. அது சொல்லணுமா வேண்டாமா? அரசனுடைய கடமை, ஒரு இயக்கத்தினுடைய கடமையா இல்லையா? அது நீங்க அது இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன் நான். தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்கலையா? அந்த மாதிரி அதாவது நான் தொலைக்காட்சி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்ப இருந்தவர் சொன்னாரு. அந்த மாதிரியே இப்ப அரசாங்கம் இருக்கு. உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தவறுகள் நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர். தவறுகள் இல்லைன்னு சொல்லாங்க. நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம், நடக்காம பாத்துக்கிறோம்.
அதனால எதை மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீட் தேர்வுங்கிறது வேண்டான்னு மக்களுடைய கருத்து. இப்ப நீங்க யாராவது நீட் வேணும்னு நினைக்கிறீங்களா? இருக்க பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட் வேணும்னு நினைக்கிறீங்களான்னு யாராவது? எல்லாத்துடைய கருத்து அதுதானே. அதான அரசாங்கத்தினுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதுதான், மாணவ செல்வங்களுடைய கருத்து அதுதான். அப்ப அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது, தேவையற்றது. அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி, நிறைய இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க. ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்கள்ல பெரும்பான்மையா மாநில அரசுடைய நிதிகள் தான் கொடுக்கறாங்க. மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க கேஸுக்கு மானியம் கொடுக்கறேன்னாங்க. இப்ப யாருக்காவது கேஸுக்கு மானியம் வருதா சொல்லுங்க. இருக்கிற பத்திரிகையாளர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பிஜேபி அரசு கேஸ் மானியம் எங்களுக்கு கொடுக்கறேன்னாங்க, இப்ப எங்க அக்கௌண்ட்ல எல்லாம் இந்த மாசம் வந்துருச்சுங்க கேஸ் மானியம். அவ்வளவுதான் சார், அதுதான் சொல்றேன். ஆனா அப்படி இல்ல. முதலமைச்சர் சொல்லக்கூடிய திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள், நிதி ஒதுக்கிய திட்டங்கள் எதெல்லாம் கொடுத்தாங்களோ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த திட்டமா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சு இந்த திட்டம் நின்று போச்சு, இந்த மானியம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை நாங்க போகின்ற இடங்கள்ல சில பேர் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு விடுபட்டு இருக்கு சேர்த்தணும்னு சொன்னாங்க. அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு அறிவிச்சுட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்த போறாங்க. ஒட்டு மொத்தமா 10,000 முகாம்கள் நடக்குது. யாரெல்லாம் அதுல உரிமை தொகை விடுபட்டு இருக்கோ அவங்க அங்க விண்ணப்பங்களை கொடுக்கலாம். தகுதி அடிப்படையில் அவங்களை தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க. திமுக அரசு மீது வைக்கிற விமர்சனம்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் காவலர்களுக்கு பதவி உயர்வு சட்டமன்றத்தில் இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சரும் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, யார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப தெளிவா அதுல சுட்டி காட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் அதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்க, எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் சில அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு செய்தி டெய்லி வெளியிடணும். சில பேர்லாம் இங்க விமான நிலையத்தில் அப்போ பேட்டி கொடுத்தாங்க, இப்ப அவங்களாம் காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சில பேர் எங்க போற வழியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகணுமே கொடுக்குறாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் அழைத்ததற்கு காரணம், உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம், ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை முதலமைச்சர்கள் அறிவித்து அந்த பணிகளை நாங்கள் இன்றே தொடங்கி இருக்கின்றோம். நாளை பொதுக்கூட்டம், நாளை மறுநாள் உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த பணிகளை தொடங்கி இருக்கிறது. அதை மீட்பதற்காக ஜூலை 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறார். ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட சொல்றேன், என்ன பறிபோச்சுன்னு நீங்க அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. இந்த 4 ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்பேற்று மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபோயிருச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒண்ணு நீங்களாவது கேட்கணும் அவங்க கிட்ட. சிறுவாணி அணையில 50 அடி வரைக்கும் நீர் தேங்கிட்டு நான் இந்த கேள்வியை முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. இந்த கேள்வி முடிச்சுட்டு, அதாவது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையா எடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமா இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துகிட்டு இருக்கு. இங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க நாங்க செய்யலன்னு சொல்லி. இப்ப முன்னாடி கார்த்தி என்ன பேசினார், இந்த பாலருக்கு அவினாஷ் ரோடு 12% அவங்க முடிச்சிருந்தாங்க, அவ்வளவுதான் செலவழிச்சிருந்தாங்க. மீதி 88% பணத்துக்கான நிதி, அந்த பாலத்துக்கான நிதிகள் நாங்க தான் கொடுத்திருக்கிறோம். நாங்க தான் அந்த வேலையை முடிச்சிருக்கிறோம். அவங்க செஞ்சது எவ்வளவு கேட்டா நாங்க பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க. அந்த கருத்துக்களை நீங்க ஒரு செய்தியா போடணுங்கிறது அது உங்களுடைய கடமை. அது நீங்க செய்யறீங்கன்னு வச்சுங்க. பொதுவா நீங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கா? படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளவு ஒரு வசதி வாய்ப்பா இருக்கும். 7 மாடி கட்டணம், மிக பிரம்மாண்டமா இருக்கு. நகைத்தொழில் செய்யறவங்களுக்கு என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? எத்தனை வருஷ கோரிக்கை. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எத்தனை முறை அதை எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு தொழில் கூட வேணுங்கிறதுல ஏறத்தாழ 126 கோடி அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையே அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்கார்ந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு, இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதுல செய்யப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியா ஒட்டுமொத்தமா நிறைய வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பறிபோனதை இன்று நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க ஒரு கருத்து நீங்க சொன்னதுல நல்ல வாஸ்தவம் தான். முன்னாடி அவங்களுடைய இல்ல சார், அவங்களுடைய கருத்தா சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் 2024 MP எலெக்ஷன்லயும் ஒருத்தரோட சேர மாட்டோம், 26லயும் சேர மாட்டோம்னு
ஒரே ஆர்ப்பரிப்போட இருந்துச்சு செய்தியெல்லாம். அடுத்து எங்க போனாங்க என்னன்னே தெரியல. பக்கத்துல போய் உட்காந்து அப்படியே கொஞ்சம் மிக்சர் வச்சிருந்தா சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. டேபிள்ல மிக்சர் வேற இல்ல அன்னைக்கு, இல்லன்னா அதையும் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. பொதுவா சொல்றேன். ஒரு எதுக்கு சார் நாங்க அப்படி சொன்னோமா? அப்படி நாங்க எதாவது நினைச்சோமா? என்னன்னு சார் நாங்க சொல்ல சார், அவங்க தானே சார் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்களா சொன்னாங்க நீங்க சேருங்க சேர வேண்டாம் நாங்களா சொன்னோம். அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க சேர்ந்திருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. வேற ஒன்றும் சொல்லலையே. நாங்க எங்க கூட்டணி வலுவான கூட்டணி, எங்க தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க, தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்கறாங்க. அடுத்த 2026 தேர்தலிலும் தளபதி தான் முதலமைச்சர் உறுதி செய்யறாங்க. இப்ப ஒரே ஒரு நோக்கம், நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில கூட கொடுத்தாங்க பிஜேபி இங்க வந்தா பிரதமர் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு, ஆங்கிலத்துல தான் பேசுறாருன்னு. அதுவும் சோசியல் மீடியால வந்துச்சு. அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, எதெல்லாம் இந்தியில பேசினாருன்னு. அதெல்லாம் விட்டுறீங்க சோசியல் மீடியால. அதெல்லாம் வந்துச்சு இல்ல. ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசினாரு, அவங்க வந்தாங்க இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு, வேற வெளியே பேசுறது இல்லைன்னு. அப்படியே கீழே பதில போட்டுருந்தாங்க அவர் இந்தியில பேசுறாரு. அப்படிதானே வந்துச்சு. பொதுவா நாடாளுமன்ற தேர்தல் போதுதான் பாஜக எதிர்த்து திமுக அரசியல் செய்யும். இந்த டைம் சட்டமன்ற தேர்தலே அந்த விஷய கையாளு இல்ல சார். பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. பிரதான எதிர்கட்சியா பிஜேபியை எதிர்த்த ஏடிஎம்கே பத்தி தானே சொல்லிட்டு தான் இருக்கோம், சொல்லாம இல்லையே. தமிழ்நாடு முக்கிய போக்கஸே வந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயம் இல்ல சார். அதாவது வந்து முக்கிய போக்கஸ்ங்கிறது கிடையாது. என்னெல்லாம் நம்முடைய உரிமைகள் இருக்கு, என்னெல்லாம் வந்து ஒன்றிய அரசு செய்யாம இருக்கு, நம்ம எதெல்லாம் இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதை சொல்லிதான் ஆகணும் மக்கள்கிட்ட. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இளைஞர்கள் பெண்களுக்கு அதே போல வந்து மகளிருக்கெல்லாம் தெரியணும்ல, நாட்டினுடைய நடப்பு தெரியணும்ல, இல்ல வரைய போய் சொல்லணும்ல. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து கோயம்புத்தூர் வருகை இருந்துட்டு சாலையெல்லாம் மோசமா இருக்கு, ரோடே போடல, அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் பலமுறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன், பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொல்லியிருக்கிறோம், நிறைய சாலைகள் ஆரம்பிக்கும் போது கூட சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் கோவை மாநகராட்சியில மட்டும் 1364 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம். 4 வருஷத்துல 1364 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 417 கோடி ரூபாய்க்கு ரோடு மட்டும் போட்டு 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியில அதுக்கப்புறம் எடுத்து அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. வரக்கூடியவங்க என்ன சொல்றாங்க, ரோடே போடல, எதுவுமே நடக்கல, எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. பொதுவான கருத்துக்கள் அப்படித்தானே சொல்றாங்க. ஒரு அதாவது என்னன்னா அப்படி எதுவும் தோன்றதில்ல, அது மாதிரி கிடையாது. பாதாள சாக்கடை திட்டங்கள் எடுத்த அந்த மண்டலங்கள்ல சாலைகள் எடுக்கல. குடிநீர் பைப் லைன் போட்ட இடங்கள்ல சூயஸ் திட்டம் யாரு கொண்டாந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதுல என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன கருத்துக்கள்லாம் வந்துச்சுன்னு தெரியும். அந்த இடங்கள்ல வந்து குழாய் உடைப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல, பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல பறிக்கிறாங்க. திரும்ப அந்த இடங்களை வந்து மூடும் போது சில இடங்கள் அந்த மாதிரி வரக்கூடியது உடனுக்குடன் அது சரி செய்யப்படுகிறது. பாதாள சாக்கடை போட்டுதான் ஆகணும், வேண்டாம்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். செய்யணும், அது செய்ய இடங்கள்ல ரோடு போடணும் அவசியம். ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை மட்டும் நீங்க மனசுல பதிவு வச்சுங்க. யாரோ சொல்றாங்கிறதுக்காக அதை எடுத்துக்க வேண்டாம். ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம் 5 வருஷம். ஒரு ரோடு போட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோட்டை திரும்ப எடுக்க முடியாது. எடுத்தா ஆடிட்ல பிரச்சனை வரும், ரோடை சாங்ஷன் பண்ண முடியாது. அப்ப கடந்த அதிமுக ஆட்சியில ரோடு போட்டுறதா இப்ப 5 வருஷத்துக்குள்ள அந்த ரோடு நம்ம எடுக்க முடியாது. இப்ப போன ஆட்சியில போடாத ரோடெல்லாம், போடாம விட்டுட்டு போன ரோடெல்லாம் நீங்க பெரும் வந்து கலரான திட்டங்களை சொல்றாங்களே தவிர புதிய சாலைகள் அமைப்பதற்கோ சாக்கடைகள் அமைப்பதற்கோ பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதிகளை எதையும் கொடுக்கல. இப்ப முதலமைச்சர் கொடுத்து அந்த பணிகள் செய்யறாங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல, ஒரே வாரத்துல, ஒரே மாசத்துல நடைபெறுவதல்ல. பாதாள சாக்கடை திட்ட பணிகளும் முடிக்கணும். சுயஸ் திட்டமும் பாதிப்பு வராம அதை வந்து விரைவா சிறப்பா மக்களுக்கு கொண்டு சேர்ந்து வேற வழி இல்லாம குடிநீருக்கான தேவைகளை அந்த பணிகளை செய்யணும். விடுபட்ட பகுதிகளுக்கு சாலைகள் போடணும். கூடுதலா நிதி வேணும்னாலும் முதலமைச்சர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பத்திரிகையாளருடைய சந்திப்பினுடைய நோக்கம் ஓரணியில் தமிழ்நாடு, புதிய உறுப்பினர் சேர்க்கை, நம்முடைய உரிமைகளை முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளை தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து, குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான முன்னெடுப்பு. இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் 45 நாட்கள் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றன. பூத் வாரியாக எங்களுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களை சேர்ப்பார்கள். ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக செய்வார்கள்.
இப்ப இருக்கக்கூடியது அதை விட கொஞ்சம் குறைவா தான் சார் இருக்காங்க. குறைவா தான் இருக்காங்க. இலக்கு வந்து 10 லட்சத்துக்கு மேல பிளான் பண்ணிருக்கோம். 10 தொகுதிகளில் கைப்பற்றுவதற்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க? அந்த செயல் திட்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் நாங்க எப்படி செயல் திட்டத்தை செயல்படுத்துறது? அந்த என்னென்னலாம் செயல் திட்டம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் நாங்க எப்படி செயல்படுத்துறது? 10 தொகுதிகளில் அந்த மன உறுதி இருக்கு திமுக இல்லையா? கோவையில வந்து முதல் முறையா 10 தொகுதி 100 வார்டு ஜெயிப்போம் தான் நின்னா. எவ்வளவு வார்டு நாங்க ஜெயிச்சோம் சார்? எம்பி எலெக்ஷன் நாங்க ஜெயிப்போம் தான் நின்னா. நிறைய பேர் வந்து ஆங்கில தொலைக்காட்சிகளே லைவ் வச்சிருந்தாங்க முதல் நாள் நைட்டு வாக்கு எண்ணிக்கை முன்னாடி. ஆங்கில தொலைக்காட்சிகளே லைவ் வச்சிருந்தாங்க எம்பி எலெக்ஷன்ல. என்ன வித்தியாசம்? என்ன ஒரு பரபரப்பு இல்ல சார். என்ன 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சு 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறது வெற்றி வித்தியாசம் கம்மியா? என்ன ஒரு தொகுதி 2 தொகுதி சார்? நீங்க என்ன எல்லாத்தையும் ஒரே மாதிரி கணக்கு போடுறீங்க? ஒரு தொகுதி 2 தொகுதியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை வந்து நாடு முழுக்க கணக்கு போடுறீங்க. எங்களுடைய தலைவருடைய இலக்கு, அவர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு நிச்சயமாக வீடு வாரியா கொண்டு சென்று இந்த பணிகளை சிறப்பா செய்வோம். தேர்தல் களங்கிறது எங்களுக்கு இன்னும் வந்து இப்ப என்ன ஜூன் மாசம் தானே முடிஞ்சு, இப்ப ஜூலை தானே தொடங்கி இருக்கு. அடுத்த ஏப்ரல் மேல தானே சார் தேர்தல். எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க சார். நாங்க தேர்தல் காலத்தை எப்பயே தொடங்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறோம். அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம். தொடர்ந்து நாங்க தேர்தல் காலத்துல மக்களோடய நாங்க இருக்கிறோம். தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்க வித்தியாசம் பாக்குறது இல்ல. மக்களோட இருக்கிறதே தேர்தல் தானே. ஒவ்வொரு திட்டங்களா முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே. அதனால சிறப்பான பணி. 33 பேரூராட்சி 31 நம்ம ஜெயிச்சோம். 7 நகராட்சியும் ஜெயிச்சோம். 100 வார்டுல நம்ம 96 வார்டு 98 வார்டு ஜெயிக்கிறோம். ஏன் எங்க போச்சு? மக்கள் வாக்களித்து தான் நம்ம ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சோம். தொடர்ந்து எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் வெல்ல போவது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதிகள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவையில ஜெயிப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்க. தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கதான் இருப்பேன், உங்களோட தான் இருப்பேன். நீங்களும் அன்னைக்கு எனக்கு இதே கேள்வி கேளுங்க, எப்படி இருந்துச்சு சார், நீங்க என்னன்னு சொல்லுங்க, நானும் உங்ககிட்ட விளக்கம் சொல்றேன். வழக்கமாக செந்தில் பாலாஜியோட பாணி வந்து தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாற்றுக் கட்சியில வந்து முக்கிய புள்ளி இணைக்கிறதா, தேர்தலுக்கு முன்னாடி மேற்கொண்டு வந்து யாராவது முக்கிய புள்ளி இணைக்க வாய்ப்பு இருக்கு? இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு எங்களுடைய தலைவர் தொடங்கி வச்சது முழு அர்ப்பணிப்பு உணர்வோட எங்க மனசு பூரா அதுலதான் இருக்கு. எப்படி அது சிறப்பா செய்ய போறோம், எப்படி நிறைவா செய்ய போறோம், எப்படி வந்து மக்களிடத்தில் அது கொண்டு சேர்க்க போறோம் என்பதா எங்களுடைய நிர்வாகிகளுடைய சிந்தனைகள், என்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள். அதை முதல்ல சிறப்பா முடிப்போம். தேர்தல் காலத்துல நெருங்கும் போது இன்னும் நம்ம பல முறை சந்திக்க போறோம். அதுல மீண்டும் சந்திப்போம். ஒரு சிக்கல் இல்லையா சார்? என்ன சிக்கல்? ஒன்னும் அதிருப்தியில இல்ல சார். ஒருத்தர் ஒரு பதவிக்கு 3-4 பேர் கேட்பாங்க. ஒருத்தருக்கு பதவி கொடுக்க முடியும். ஒரு பதவி சிலங்கிறது ஒருத்தர் தானே. 3 பேர் 4 பேர் கேட்கலாம். யாராவது ஒருத்தருக்கான அந்த பதவி கிடைச்சிருக்கு. மீதி 3 பேருக்கு வேறு பதவி ஏதாவது கொடுப்போம். இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறது சார். ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க, 10 பேர் சீட்டு கேட்பாங்க. ஒருத்தருக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்க பத்திரிகையாளர்னா உங்களுடைய வேலைக்கு இந்த 4 பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீதி 3 பேருக்கு கிடைக்காம இருக்கும். அது மாதிரி தானே. அதனால அதுல எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து. எல்லாரும் இப்பதானே மீட்டிங் முடிச்சுட்டு போறாங்க. சிறப்பான பணிகள் போயிட்டு இருக்கு. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திரும்ப நான் சொல்றேன், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய எஃகு கோட்டை, இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை. நிச்சயமாக தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். நன்றி.